வணக்கம். முனைவர் ஆ. சிவசாமி உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த ராசி பலன்களை மகாசிவநாடியிலிருந்து உங்களுக்கு தரப்போகிறேன். சிவபெருமானால் அம்பிகைக்கு உபதேசிக்கப்பட்டு அம்பிகை மகர்ஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ராசி பலன்களை இப்போ உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். முதல்ல இதில் உள்ள பாடல்களை மட்டும் படிச்சுட்டு அந்த பாடல்களுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சிவபெருமானால் மகரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த மகாசிவநாடி இப்போது உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. இதில் சிம்ம ராசியினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த பாடலில் பல நுட்பமான விளக்கங்கள் சிவபெருமானால் தரப்பட்டிருக்கிறது. இப்போ நான் அந்த பாட்டை படிக்கிறேன் பாருங்களேன். அரிமாவில் நிலவிருக்க அரசும் ஆட்சி, ஆசானால் தொழில் விளங்க மனையும் பூமி, விரிவாகும் மனைவி முதல் குருவினாலும் விளங்க வரும் குருமாற நலம் சிறப்பு, சிறப்பிக்கும் சந்தோடம் செய்கள் ஆட்சி, செயல் விளங்கும் அரசு முதல் அருளும் மேவ, விருப்பங்கள் நிறைவேறும் இறை வணக்கம், வெற்றியுடன் இளையவனால் வாழ்வும் மேன்மை. இதுதான் இந்த பாடல்கள். இந்த பாடலில் குருபெயர்ச்சி வரைக்கும், அதாவது வரப்போகிற மே மாதம் 14 தேதி வரை பலன்களையும் அதற்கு பிறகு வரக்கூடிய பலன்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரிமாவில் நிலவிருக்க அரசு ஆட்சி, ஆழப்பிறந்த நீங்கள், ஆசானால் தொழில் விளங்க மனையும் பூமி, வெற்றியாளர். ஆழப்பிறந்த நீங்கள் ஆசானால் குருவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக தொழிலில் நல்ல விருத்தி அடைய போகிறீங்க, உயர்வடைய போகிறீங்க. உத்தியோகத்தில் ஒரு ஆட்சி பொருந்திய நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். மனையின் பூமி, பூமி வீடு இவைகளில் மாற்றங்களும் சிறப்புகளும் விரிவாக்கமும் உண்டாகப் போகிறது. விரிவாகும் மனைவி முதல் குருவினாலும், மனைவியினால் நல்ல சிறப்புகள் உண்டாகும். மனைவியின் மூலமாக உங்களுக்கு உதவியும் அனுசரிப்பும் ஏற்படும். குருவினாலும் குரு உபதேசமும் உண்டாகும். விளங்க வரும் குருமாற நலம் சிறப்பு. இந்த மே மாதத்திற்கு பிறகு சிறப்பிக்கும் சந்தோடம் செய்களாட்சி, மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சந்தோஷத்தை பெறப்போகிறீங்க. குழந்தைகளுக்கு நிறைய சிறப்புகள் உண்டாக போகுது. குழந்தைகள்னால நல்ல காரியங்கள் நடக்க போகுது. குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணங்கள், இப்படி சிறப்புகளை பெறப்போகிறீர்கள். செயல் விளங்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது. அரசு முதல் அருளும் மேவ, அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள், ஆளப்போகிறீர்கள். அருளும் மேவ, இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறப் போகுது. இறை வணக்கம், சூரிய பகவானை பிரார்த்தனை செய்வதன் மூலம் வெற்றியுடன் இளையவனால் வாழ்வும் மேன்மை. நீங்கள் வெற்றியடையப் போகிறீர்கள். அதோடு இளையவனால் முருகனை வழிபடுவது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி, இந்த முருகனை வழிபடுவதின் மூலம் தடைகளை விலக்கி வெற்றியும் சிறப்புகளையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று இந்த சிம்மராசிக்குரிய பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்களுடைய நாடி ஜோதிடத்தை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? மேற்கண்ட முகவரியை தொடர்பு கொள்ளவும்.